வணக்கம். ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க மொத்த வாழ்நாள் சேமிப்பும் ஒரே செகண்ட்ல திருடு போயிடுது. நீங்க அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி பதற்றத்துல தேடுறீங்க. ரொம்ப பயங்கரமான ஒரு நிலைமை அது. நெனச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ஆமா. ஆனா அப்ப முன்பின் தெரியாத ஒருத்தர் அந்த பணத்தை அப்படியே உங்ககிட்ட பத்திரமா திருப்பி கொடுக்கறாரு. அந்த நன்றிக்காக நீங்க மாசம் மாசம் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகைய உதவித்தொகையா கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. கேட்கறதுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயமா அதுதான் தெரியுது. அங்கதான் ட்விஸ்ட். பாத்தீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு உங்க சொந்த செலவு அதிகமானதுனால அந்த தொகையை கொஞ்சம் குறைக்கும்போது அந்த நபர் உங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி என் பணத்தை எடுத்து உங்க குழந்தைங்க செலவுக்கு யூஸ் பண்றீங்களா, இது நியாயமா அப்படின்னு கோவமா கேக்குறாரு. என்னது ஏன் பணமா? இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கே! ஆமா, ஒருத்தரோட பணம் எப்படி இன்னொருத்தருக்கு சொந்தமா மாறுச்சு. இன்னைக்கு நம்ம ஆழமான அலசல்ல பார்க்க போற மூலப்பொருள் விஸ்டம் இன் ஃபோக்லோர்ஸ் அப்படிங்கிற தளத்துல வெளியான ஒரு சம்பவத்தை அடிப்படையா கொண்டது. ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. கண்டிப்பா. மனிதர்கள் எப்படி நன்றியுணர்வுல இருந்து மெல்ல மெல்ல இது என் உரிமை அப்படிங்கிற மனநிலைக்கு மாறுறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த ஆழமான அலசலோட முக்கிய நோக்கம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா, இது மனித உளவியலோட ரொம்ப இருண்ட, ஆனா நாம எல்லாரும் அன்றாடம் கடந்து போற ஒரு பகுதி தான். உண்மைதான். ஒருத்தர்கிட்ட நாம காட்டுற கருணை எப்படி எந்த விதமான எல்லைகளும் வகுக்கப்படாத போது ஒரு உரிமை கொண்டாடுற மனநிலையா, அதாவது என்டைட்டில்மெண்டா மாறுது அப்படிங்கறத புரிஞ்சுக்க இந்த கதை ஒரு பெஸ்ட் கேஸ் ஸ்டடி அப்படின்னே சொல்லலாம். கரெக்ட். இந்த கதையோட ஆரம்ப புள்ளிய நாம கொஞ்சம் லாஜிக்கா அணுகலாம்னு நினைக்கிறேன். அதாவது காஃபி ஷாப்ல இருந்து வெளியே வர்ற அந்த பெண்ணோட கையில இருந்து ஒரு சிறுவன் பைய பறிச்சுட்டு ஓடுறான். ரொம்ப வேகமா நடக்கிற ஒரு விஷயம் அது. ஆமா, அந்த பைக்குள்ள $50,000 மதிப்புள்ள ஒரு செக் இருக்கு. அது அவங்களுக்கு எவ்வளவு முக்கியமான பணம் அப்படிங்கறத நாம சொல்ல தேவையே இல்ல. நிச்சயமா. அந்த நேரம் அவங்க எவ்ளோ பேனிக் ஆயிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு 15 நிமிஷம் பயங்கரமான தேடலுக்கு அப்புறம் ஏழ்மையான நிலையில இருக்கிற ஒரு நடுத்தர வயது நபர் அந்த பைய அவங்க கிட்ட பத்திரமா கொடுக்கறாரு. வாவ்! ரொம்ப நேர்மையான மனுஷன். ஆமா, அந்த பெண் உடனே ஒரு $300 ஒருக்கு சன்மானமா கொடுக்கறாங்க. இப்போ என் கேள்வி என்னன்னா, அந்த இக்கட்டான சூழ்நிலையில உதவி செஞ்ச ஒருத்தருக்கு $300 அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான தொகையா, இல்ல அந்த நேரத்து உணர்ச்சி வேகத்துல எடுக்கப்பட்ட தற்காலிக முடிவா? இந்த இடத்துல நாம அந்த பெண்ணோட மனநிலைய நரம்பியல் ரீதியா, அதாவது நியூரலாஜிக்கலா பார்க்கணும். ஓ, நரம்பியல் ரீதியாவா? எப்படி சொல்றீங்க? அதாவது அந்த 15 நிமிஷத்துல அவங்க மூளையில கார்டிசால் அப்படிங்கிற அழுத்த ஹார்மோன் ரொம்ப உச்சத்துக்கு போயிருக்கும். $50,000 இழந்துட்டோம் அப்படிங்கிற பயம் அவங்கள முற்றிலுமா முடக்கி இருக்கும். கண்டிப்பா அந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். ஆமா. அப்ப அந்த நபர் பைய திருப்பி கொடுக்கும்போது அவங்க மூளையில டோபமைன் அப்புறம் ஆக்சிடோசின் இதெல்லாம் பெருமளவுல சுரக்குது. ஓஹோ, அப்போ அவங்க அந்த $300 ஒரு பரிசா கொடுக்கலையா? இல்லவே இல்ல. அந்த $300 அப்படிங்கிறது அவங்க பார்வையில ஒரு பண பரிமாற்றமே கிடையாது. அது அவங்க மூளை உணர்ந்த அந்த அபரிமிதமான நிம்மதியோட நேரடி வெளிப்பாடுதான். அதாவது அவங்க அந்த மனிதருக்கு பணம் கொடுக்கல, தன்னுடைய நிம்மதிக்கான ஒரு விலையை கொடுக்கறாங்கன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஒருவேளை அவங்க அந்த இடத்துல அந்த $300 கொடுத்துட்டு அந்த நபருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இருந்தா இந்த சிக்கலே வந்திருக்காது இல்லையா? கரெக்ட். அவங்க செஞ்ச அந்த முதல் உதவி முற்றிலும் லாஜிக்கலான ஒண்ணுதான். ஆமா, ஆனா பிரச்சனை அது இல்ல. அதுக்கு அப்புறம் நடக்கிறது தான் இந்த கதையோட முக்கியமான திருப்புமுனை. சரியா சொன்னீங்க. ஒரு முறை செய்யப்படுற உதவிக்கும் தொடர்ச்சியா செய்யப்படுற உதவிக்கும் நடுவுல உளவியல் ரீதியா ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. அதைத்தான் நான் இப்ப கேட்க வரேன். சில வாரங்கள் கழிச்சு அவங்க வேலைக்கு போயிட்டு திரும்பும்போது அதே நபரை ரோட்ல மறுபடியும் பாக்குறாங்க. அவர் அங்க பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. கரெக்டா? ஆமா, அத பார்த்தோன்னே அவங்களுக்கு மனசு கஷ்டமாயிடுது. இவ்ளோ வறுமையிலும் அவன் என் பைய திருப்பி கொடுத்தானே, அவன் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு நினைச்சு அடுத்த மாசத்துல இருந்து தன்னோட சம்பளத்துல $300 அவனுக்கு தொடர்ந்து கொடுக்க முடிவு பண்றாங்க. இது ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு முடிவு. ஆமா, ஆனா கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு முதிர்ச்சி அடைந்த மனிதனுக்கு மாசா மாசம் $300 3 வருஷத்துக்கு தொடர்ந்து கொடுக்கறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அவனை தத்தெடுத்துக்கிற மாதிரி தானே. ஆமா, இது ஒரு பெரிய பொறுப்பு தான். அவன் இத கேட்கவே இல்லையே. இவங்களாவே இவ்ளோ பெரிய பொறுப்பை தான் தலையில ஏத்துக்கணும். இது கொஞ்சம் ஓவர் மாதிரி தெரியல? இங்கதான் பாத்தீங்கன்னா கம்பேஷன் ட்ராப், அதாவது கருணையின் பொறி அப்படிங்கிற விஷயம் வேலை செய்யுது. கருணையின் பொறி அப்படின்னா? அந்த பெண் அடிப்படையில அவனுடைய நேர்மைக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது சந்தா செலுத்துற மாதிரி தொடர்ந்து பரிசளிக்க தொடங்குறாங்க. ஓ, அவனோட நேர்மைக்கான மாதாந்திர பரிசு மாதிரி. கரெக்ட்.
ஆனா அவங்களுக்கே தெரியாம அவங்க அவன ஒரு நிரந்தர சார்பு நிலைக்கு தள்ளுறாங்க, அதாவது டிபெண்டன்சிக்கு. ம், இது ரொம்ப ஆபத்தான ஒண்ணு. ஆமா, உதவி செய்யறதோட உண்மையான நோக்கம் ஒருத்தரை கை தூக்க விடுறதா இருக்கணும். ஆனா எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம, அவர் எந்த உழைப்பும் போடாம தொடர்ந்து பணம் கிடைக்கும்போது அவரோட மூளை உழைக்கணுங்கிற தேவையே மறந்துடுது. இத கேட்கும்போது எனக்கே ஒரு கேள்வி தோணுது. இதை இப்ப கேட்டுட்டு இருக்க நீங்களும் உங்களை அந்த கேள்வியை கேட்டு உங்க ஆபீஸ்லயோ இல்ல உங்க குடும்பத்திலயோ யாருக்காவது நீங்க தொடர்ந்து உதவி செய்யறோங்கிற பேர்ல அவங்களோட இயலாமையோ இல்ல சோம்பேறித்தனத்தையோ நீங்களே ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கீங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஆமா, நாம் அவங்கள காப்பாத்துறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களோட சுயசார்பை நாமே அழிச்சிட்டு இருக்கோமான்னு யோசிக்கணும். இது மிக நுட்பமான ஒரு விஷயம். நாம செய்யற இந்த தொடர் உதவி அவங்களுக்கு தற்காலிகமா ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாலும், நீண்ட கால அடிப்படையில அவங்களோட தப்பி பிழைக்கிற திறனை, அதாவது சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ மழுங்கடிச்சிடுது. அப்ப அந்த பெண் செஞ்ச மிகப்பெரிய தப்பே இதுதான் சொல்றீங்களா? கண்டிப்பா. அவங்களோட குற்ற உணர்ச்சியோ அல்லது அதீத இரக்கமோ அவனை என்றென்றைக்கும் ஒரு பிச்சைக்காரனாவே வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை அவங்களாவே உருவாக்கிடுச்சு. இந்த தொடர் உதவியோட விளைவு எவ்வளவு பயங்கரமானது அப்படிங்கிறது 3 வருஷம் கழிச்சு தான் அந்த பெண்ணுக்கே புரியுது. என்ன நடக்குதாங்க? ஒரு நாள் அவங்க தன் மகனோட ஐஸ்கிரீம் ஷாப்ல இருந்து வெளியே வரும்போது அந்த நபரை பார்க்கறாங்க. ஆனா இந்த முறை அவங்களால $300 கொடுக்க முடியல. வெறும் $100 மட்டுமே கொடுக்கறாங்க. அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? அவன் முகம் சுருங்குது. ஏதோ கடமைக்கு ஒரு செயற்கையான புன்னகையை மட்டும் காட்டுறான். ஓஹோ. அடுத்த மாசம் அது $50 குறையுது. இப்ப பாத்தீங்கன்னா அவன் ஒரு நன்றி கூட சொல்லல. மாறா கோவத்துல அவங்களுக்கு பின்னாடி ஓடி வந்து வழியறிக்கிறான். இது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாற்றம் தான். எனக்கு இது எப்படி இருக்குன்னா, பல வருஷமா நம்ம பயன்படுத்துற ஒரு செல்போன் கம்பெனியோட ஃப்ரீ ஆஃபர் திடீர்னு நிறுத்தப்படும் போது நமக்கு வர அதே கோவம் தான் இது. ரொம்ப கரெக்டான உதாரணம். நாம பணம் கொடுத்து வாங்காத ஒரு பொருளுக்கு ஏன் அது இலவசமா கிடைக்கல அப்படின்னு சண்டை போடுற மனநிலை. ஆனா எனக்கு புரியாதது என்னன்னா, மனிதர்கள் வெறும் விலங்குகள் கிடையாதே. ஒரு உதவி நிறுத்தப்படும் போது சரி இவ்ளோ நாள் செஞ்சாங்களே அது வரைக்கும் தேங்க்ஸ் அப்படிங்கிற குறைந்தபட்ச லாஜிக் கூடவா அவன் மூளையில வேலை செய்யல. இந்த இடத்துல லாஜிக் வேலை செய்யாது. ஏன்னா மனித மூளை எப்படி செயல்படுது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். உளவியல்ல இத ஹெடானிக் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெடானிக் அடாப்டேஷனா அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது நம்ம மூளை எப்பவுமே ஒரு புது தூண்டுதல, ஒரு புது ஸ்டிமுலஸ மட்டும்தான் ரொம்ப கவனமா கவனிக்கும். உங்களுக்கு தொடர்ந்து ஒரு விஷயம் கிடைச்சுக்கிட்டே இருந்தா உங்க மூளை அத ஒரு பரிசு அப்படிங்கிற கட்டத்துல இருந்து மாத்தி உங்க வாழ்க்கையோட அடிப்படை நிலையா மாத்திடும். பேஸ் லைன் அப்படின்னு சொல்றீங்களா? இது சரியா எப்படி வேலை செய்யுது? நம்ம மூளை எப்பவுமே தன்னோட ஆற்றலை சேமிக்க தான் பார்க்கும். முதல் மாசம் அந்த $300 அவனுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி. மூளையில டோபமைன் உச்சத்தை தொட்டிருக்கும். ஆமா, எதிர்பாராம கிடைக்கிற பணம். ஆனா 36வது மாசம் அந்த $300 வர்றது அவனுடைய மூளைக்கு ஒரு ரொம்ப சாதாரண விஷயம். அதுதான் அவனுடைய புதிய இயல்பு நிலை, நியூ நார்மல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த $300 அவன் ஒரு பரிசா பார்க்கல. இல்ல, அவனுடைய மூளை அந்த $300 அவனுடைய மாதாந்திர வருமானமாவே பதிவு செஞ்சிடுச்சு. அதனால அது $100 குறையும் போது அவனுக்கு அது பரிசோட குறைபாடா தெரியல. ஓ, பின்ன எப்படி தெரியுது? தன்னுடைய சொந்த வருமானத்துல ஏற்பட்ட நஷ்டமா தெரியுது. சைக்காலஜில இத லாஸ் அவர்ஷன் அப்படின்னு சொல்வாங்க. மனித மூளைக்கு ஒரு பொருளை லாபமா அடையறத விட தங்கிட்ட இருக்கிற ஒன்னை இழக்கிறது 2 மடங்கு வலியை தரும். ஆஹா, அப்ப அவன் பார்வையில அந்த பெண் அவனுக்கு $200 குறைவா கொடுக்கல, மாறா அவனுடைய சொந்த பணத்திலிருந்து $200 அவ திருடிட்டா அப்படின்னு அவன் மூளை நம்புது. எக்ஸாக்ட்லி. அதேதான். இது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாம ஒருத்தருக்கு செய்யற உதவி அவர் மூளையில எப்படி அவரோட சொந்த சொத்தா மாறுது அப்படிங்கிறதுக்கான நரம்பியல் காரணம் இதுதானே. ஆமா, அவனுக்கு அந்த பெண்ணோட சூழ்நிலை பற்றியோ அவங்க 3 வருஷமா செஞ்ச உதவி பற்றியோ எந்த சிந்தனையும் இல்ல. அவனுடைய ஒட்டுமொத்த கவனமும் தன்னோட வருமானம் பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படிங்கறதுல மட்டுமே இருக்கு. இதனுடைய உச்சகட்டத்தை தான் நாம இந்த கதையோட இறுதி விவாதத்துல பாக்குறோம். அவர் ரொம்ப கோவமா முன்பு $300 கொடுத்தீங்க, இப்ப குறைவா கொடுக்கறீங்களேன்னு கேக்குறான். அதுக்கு அந்த பெண் என்ன பதில் சொல்றாங்க? அவங்க ரொம்ப பொறுமையா எனக்கு குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க, ஸ்கூல் ஃபீஸு சாப்பாடுன்னு குடும்ப செலவு அதிகமாயிடுச்சு, அதனால என்னால முன்பு போல கொடுக்க முடியலன்னு தன் சூழ்நிலையை வளர்க்குறாங்க. தான் உழைச்ச பணத்தை மற்றவருக்கு கொடுக்காததுக்கு தன் குடும்ப சூழ்நிலைய காரணமா காட்ட வேண்டிய அவலம் அந்த பெண்ணுக்கு. ஆமா, ஆனா அந்த நபர் என்ன சொன்னார் தெரியுமா? பொறுங்க, ஏன் பணத்தை எடுத்து உங்க குழந்தைங்க செலவுக்கு பயன்படுத்துறீங்களா? இது நியாயமே இல்ல அப்படின்னு கத்துறான். இதுதான் என்டைட்டில்மெண்ட்.
அதாவது உரிமை கொண்டாடுற மனநிலையோட உச்சம் அப்படின்னு சொல்றது. அந்த மனுஷனோட இந்த மனநிலையை நான் எப்படி பார்க்கறேன்னா, இது ஒரு வலி நிவாரணி மாத்திரைய, அதாவது பெயின் கில்லரை யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான ஒப்பீடு. எப்படி சொல்றீங்க? அதாவது முறை தலைவலிக்கு இந்த மாத்திரையை போடும்போது அது அப்படியே மேஜிக் மாதிரி வேலை செய்யுது. ஆமா, உடனே வலி போயிடும். ஆனா பல மாசங்கள் தொடர்ந்து அந்த மாத்திரையை போட்டுக்கிட்டே இருந்தா நம்ம உடம்புக்கு அந்த மாத்திரை பழகிடும், டாலரன்ஸ் வந்துடும் இல்லையா? கரெக்ட். அதுக்கப்புறம் அதே டோஸ் வேலை செய்யாது. ஒரு நாள் அந்த மாத்திரையை நீங்க நிறுத்தும்போது உங்களுக்கு வர்ற அந்த பின்விளைவுகள், அதாவது வித்ட்ராவல்ஸ், அந்த முதல் தலைவலியை விட 100 மடங்கு அதிகமா இருக்கும்ல. நிச்சயமா. அந்த பெண் செஞ்ச தொடர் பண உதவி இந்த வலி நிவாரணி மாதிரி தான் செயல்பட்டிருக்கு. அது அவனோட வறுமைக்கான நிரந்தர தீர்வை கொடுக்காம அவனது எதிர்பார்ப்புகளை மட்டும் பெருக்கிக்கிட்டே போய் ஒரு போதைக்கு அடிமையானவனை போல அவனை மாத்திடுச்சு. மிக சரியான அனாலஜி இது. அந்த மாத்திரை எப்படி உடலோட இயல்பான வலி தாங்குற திறனை கொன்னுடுதோ, அதே போல அந்த பெண் செஞ்ச தொடர்ச்சியான உதவி அவனது சொந்த கால நிற்கிற திறனையும் உழைக்கிற எண்ணத்தையும் கொன்னுடுச்சு. உண்மைதான். என் பணம் அப்படின்னு அவன் சொல்லும்போது அந்த பணத்தின் மீதான முழு உரிமையையும் அவன் தன் மூளைக்குள்ள எடுத்துக்கிட்டான் அப்படிங்கறது தெளிவா காட்டுது. அந்த உதவி வழக்கமான ஒன்னா மாறின அந்த நொடியிலேயே அது அவனோட பிறப்புரிமை அப்படிங்கிற நிலையை அடைஞ்சிடுது. இந்த இடத்துல நம்ம அந்த பெண்ணோட தப்பையும் கொஞ்சம் லாஜிக்கா பார்க்கணும். அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? அந்த நபர் உதவி செஞ்ச உடனே பணத்தை கொடுத்துட்டு விலகி இருக்கணும். ஆமா. அல்லது அவங்க உண்மையிலே அவனுக்கு உதவ நினைச்சிருந்தா அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு தான் ஒரு ரட்சகர், அதாவது ஒரு சேவியர் அப்படிங்கிற மனநிலையில அவனை ஒரு நிரந்தர சார்புநிலைக்கு தள்ளுனது அந்த பெண்ணோட உளவியல் ரீதியான ஒரு குருட்டுத்தன்மைன்னு தான் சொல்லணும். நீங்க சொல்றது 100% சரி. பல நேரங்கள்ல நாம செய்யற உதவிகள் நம்மை பற்றி நாமே பெருமைப்பட்டுக்கிறதுக்காக ஒரு செல்ஃப் வேலிடேஷனுக்காக செய்யப்படுறது தான். ஓ, நம்ம ஈகோக்காக சொல்றீங்களா? ஆமா. நான் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு நம்ம மனசுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிறதுக்கான ஒரு கருவியாவே நாம பலருடைய வறுமைய பயன்படுத்துறோம். ரொம்ப ஆழமான பாயிண்ட் இது. அந்த பெண்ணுக்கு தன்னுடைய குற்ற உணர்ச்சியை குறைக்கவும் தன்னோட பணத்தை திருப்பி கொடுத்த ஒரு நல்ல மனிதனை காப்பாத்துறதாவும் ஒரு மாய தேவைப்பட்டுச்சு. அந்த மாயைக்கு அவங்க கொடுத்த விலை தான் அந்த $300. இது ரொம்பவும் சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. அதாவது நாம செய்யற உதவி அடுத்தவருக்கானது அப்படிங்கறத விட அது நம்முடைய சொந்த மனநிறைவுக்கானதுன்னு சொல்றீங்க. இதை உணராம நாம எல்லைகளை வகுக்க தவறுனா இது போல கருணையே நமக்கு எதிரா திரும்பிடும். சுருக்கமா சொல்லணும்னா, எந்த ஒரு உறவுலயும், அது குடும்பமா இருந்தாலும் சரி, வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி, நீங்க தொடர்ந்து கொடுக்கறவராவே இருந்தா பெறுபவர் ஒரு கட்டத்துல அதை தங்களோட உரிமையா நினைச்சுப்பாங்க. கண்டிப்பா. இது மனித மூளையோட இயல்பு. இதுல ஆச்சரியப்பட எதுவுமே இல்ல. நாம தான் ரொம்ப விழுப்புடன் செயல்படணும். இந்த கதை நமக்கு பல முக்கியமான செய்திகளை கொடுத்திருக்கு. இதிலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கிய பாடம் என்னன்னா, கருணை அப்படிங்கறது அளவற்றதா இருக்கலாம், ஆனா அதுக்கான எல்லைகள் மிக தெளிவா வரையறுக்கப்படணும். உண்மைதான். ஒருத்தரோட எதிர்பார்ப்புகளுக்கு நீங்க தொடர்ந்து தீனி போட்டுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் உங்களால் அதை செய்ய முடியாத போது நீங்க தான் அவங்களுக்கு உலகத்திலே மிக மோசமான மனிதரா தெரிவீங்க. இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க எப்பவுமே ஒன்ன நினைவுல வச்சுக்கோங்க. மனித மூளைக்கு நன்றி உணர்வை விட தனக்கு கிடைக்க வேண்டிய சலுகை பறி போயிடுச்சு அப்படிங்கிற உணர்வே அதிக ஆதிக்கத்தை செலுத்தும். சரியா சொன்னீங்க. இறுதியா மூலக்கதையில இல்லாத ஒரு புது சிந்தனையை உங்களுக்குள்ள விதைச்சு இந்த ஆழமான அலசலை நிறைய செய்ய விரும்புகிறேன். சொல்லுங்க. நாம பலமுறை உதவி அப்படின்னு நினைச்சு செய்யறது உண்மையில அந்த நபரை தற்காலிகமா முடக்கி வைக்கிறதா தான் இருக்கு. உண்மையான உதவிங்கிறது ஒருத்தருக்கு தொடர்ந்து பணத்தை கொடுக்கறதையோ அல்லது அவங்களோட வேலைகளை நாம இழுத்து போட்டுட்டு செய்யறதுலயும் இல்ல. நிச்சயமா இல்ல. மாறா அவங்க தங்களை தாங்களே காத்துக்கிற திறனை உருவாக்குறதுல தான் இருக்கு. ஒருத்தனுக்கு மீனை பிடிச்சு கொடுக்கறத விட மீன் பிடிக்க கத்து கொடுக்கறதே சிறந்தது அப்படிங்கிற அந்த பழைய பழமொழி எந்த அளவுக்கு நரம்பியல் ரீதியாவும் உளவியல் ரீதியாவும் உண்மை அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ரொம்ப அருமையான ஒரு கன்க்ளூஷன். அடுத்தத கையை எதிர்பார்த்து காத்துறாம ஒருத்தரை சுயசார்புடையவளா மாத்துறது தான் நாம செய்யற ஆகச் சிறந்த உதவியா இருக்க முடியும். நீங்க யாருக்காவது உதவி செஞ்சிட்டு இருக்கிறதா நினைச்சா கொஞ்சம் நின்னு நிதானமா சிந்திச்சு பாருங்க. நீங்க அவங்களுக்கு மீன் பிடிக்க கத்து கொடுக்கறீங்களா, இல்ல உங்களை சார்ந்திருக்கிற ஒரு நிரந்தர வாடிக்கையாளரை உருவாக்கிட்டு இருக்கீங்களா? இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசல்ல சந்திக்கலாம்.